கண்ணுக்கு கண்ணாக விளங்கும் இறைவனைக் கண்ட ஞானியர் வேறு பற்று எதுவும் இல்லாமல் இருப்பது போல் அனைத்து உயிர்களும் இருந்தன. உயிர்களின் இனப்பெருக்கத்திற்கு இன்றியமையாத இன்ப வேட்கை இல்லாமல் இருந்தன. இந்த ஒரு காட்சியை கச்சியப்பர் தமது கந்த புராணத்தில் மண்ணகத்து உயிர்கள் முற்றும், மாதிரத்து உயிர்கள் முற்றும், விண்ணகத்து உயிர்கள் முற்றும், வேற்றகத்து உயிர்கள் முற்றும், பெண்ணகத்து ஆண்மை கூடும் சிறுநலம் பிழைத்த ஞான கண்ணகத்து இறைவர் கண்டு கடை நின்ற காட்சியர் போல் என்று வர்ணிக்கிறார். இனப்பெருக்கமும் உலக இயக்கமும் சுழற்சி முறையில் இனிதே நடைபெறுவதற்காகவே இறைவனும் இறைவியும் இணைந்திருக்கின்றனர். மற்ற உயிர்களைப் போன்ற ஆசா பாசங்களும் சிற்றின்ப வேட்கையும் அவர்களுக்கு இல்லை. பவன் பிரம்மச்சாரி, பாகுமொழி கன்னி என்பது சிவஞான சித்தியாரின் வாக்காக அமைகிறது. சனகாதி நால்வருக்கும் ஈசன் நல் உபதேசம் செய்தருளிய அதே நேரத்தில் சூரன் முதலான அசுரர்கள் இந்திரன் உலகை கைப்பற்றினர். இந்திரன் அஞ்சி பூவுலகம் வந்து மேருமலையில் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தான். சிவபெருமான் இந்திரன் முன்னே காட்சி கொடுத்து, நீயும் மற்ற தேவர்களும் தக்ஷன் வேள்வியில் பங்கு பெற்றீர்கள். அதன் விளைவுதான் இன்று நீ அனுபவிக்கும் துன்பங்கள். எம்மிடத்து தோன்றும் குமாரன் சூரபத்மன் முதலான அசுரர்கள் அனைவரையும் அழித்து உங்களை காப்பான். அதுவரை பொறுத்திருங்கள் என்று சிவபெருமான் கூறி அருளினான். இந்திரனுக்கு ஈசனின் சொற்கள்